ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் கண் உனக்கு தெரிகிறதா? தெரிகிறது என்றாலே இதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். என் மீது சிறிது கூட சந்தேகமின்றி நம்பிக்கையோடு உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனத்தை செலுத்து. நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன், என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லது நடப்பதற்கான மிக சரியான நேரம் இதுதான். நீ என்னிடம் வேண்டிய வேண்டுதலை சரியான கால நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று வாக்கு அளித்திருந்தேன் அல்லவா? இதோ அதற்கான சரியான நேரம் வந்தே விட்டது. உன்னுடைய சகலவிதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு, சந்தோஷமாகவே இரு. சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெறப்போகிறாய். இதுவேதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான காலம். நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்வில் நடைபெறப் போகும் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உன் சாயப்பா நானே பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். தைரியமாக இரு, அகங்காரத்தோடு இருக்காதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அழகான மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அடர் வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து கொண்டு ஞானியான துறவி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததினால்தான் யாரையுமே காண விரும்பாமல், யாரையுமே சந்திக்க பிடிக்காமல் சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார் அந்த துறவி. ஆனாலும் அவரின் தவ வலிமையால் அவரின் புகழ் எப்படியோ மக்கள் எல்லாரிடமும் பரவியது. அவரின் பெயரே வனத்துறவி அப்படின்னு ஆனது. அந்த வனத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊரில் வசித்து வந்தான் ஒரு இளைஞன். இறை சிந்தனை மிகுந்து துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான் அந்த இளைஞன். வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன்னுடைய குருவாக ஏற்க விருப்பமும் கொண்டான் அந்த இளைஞன். வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான். அவர் பாராமுகம் காட்டினாலும், அந்த இளைஞனை பார்ப்பதே அவர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான் அந்த இளைஞன். இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால் ஏற்றுக்க முடியவே இல்லை. எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை, அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தான் அந்த இளைஞன். அதற்கான நாளும் நெருங்கியது. ஒரு முறை துறவிக்கு ஈசனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் பிறந்து, அதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி ஒரு ஊர் பக்கமாக போய் ஈசனை வணங்கலாம் அப்படின்னு புறப்பட்டாங்க. வழியில் பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி அதை தான் உணவாகவே அருந்தி கொண்டிருந்தாங்க.
அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் அந்த துறவி. அதை கண்டு இளைஞன் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு இடத்தில் 2 பாதைகள் பிரிந்தது. எந்த திசையில் செல்லலாம் அப்படிங்கிற இருவருக்குமே தெரியவில்லை. 2 பேத்துக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்து 2 பேருமே சென்றாங்க. ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது. வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் பசி, களைப்பு, சோர்வு எல்லாமே ஏற்பட்டது. உணவருந்த ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு 2 பேருமே ஏக்கத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தாங்க. ரொம்பவே களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி 2 பேருமே உட்கார்ந்தாங்க. அப்போ அங்கு விலங்குகளை வேட்டையாட வந்த ஒரு வேடன் இருவரையும் பார்த்து, இந்த அடர்ந்த காட்டில் எப்படி நீங்க சிக்கினீங்க அப்படின்னு கேட்டான் அந்த வேடன். விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்து சென்றான். இளைஞன் ரொம்பவே உற்சாகமா போனான். ஆனா துறவி வேண்டா வெறுப்பாகத்தான் உடன் சென்றார். ஏனென்றால் வேடன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது துறவிக்கு நல்லாவே தெரியும். பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாங்க. நன்றி உணர்வோடு அந்த இளைஞன் அந்த உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க, துறவி மட்டும் வேறு வழியே இல்லாமல் வேண்டா வெறுப்பாக அந்த உணவை உண்டார். பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான். செல்லும் வழியில, என்ன இளைஞனே, உன்னுடைய பசி தீர்ந்ததா அப்படின்னு கேட்டார் குரு. உடனே அந்த இளைஞன், குருவே, அற்புதமான ருசியோடு அருமையான வெல்லம் போன்ற உணவு அப்படின்னு பதிலளித்தான் அந்த இளைஞன் தன் குருவை பார்த்து. உடனே குரு, பசியில உனக்கு ருசி கூட தெரியல, வேட்டையாடிய உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ நல்லாவே இல்லை, துர்நாற்றம், முகம் சுளித்தபடி இருந்துச்சு அந்த உணவு, அதை போய் வெல்லம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு. பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் அந்த இளைஞன். துறவி மீண்டும் பேச துவங்கினார். சரி, நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று. அது வெல்லமாக வருகிறதா, வேறு ஏதாவது வாரி வருகிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. குருவின் கட்டளையை மீறாத சீடனாய் அந்த இளைஞன் மூச்சையெல்லாம் இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான். அப்போ துறவி அதிர்ந்தே போனார். காரணம், வெல்லம் கலந்த பாயசமாக வந்தது அந்த உணவு. உடனே அந்த இளைஞன் சொன்னா, குருவே பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு இளைஞன் சொன்னா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக துறவியும் வாந்தி எடுத்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து அவர் சொன்ன மாதிரியே துர்நாற்றத்தோடு உணவு வந்தது. அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது அவர் எடுத்த வாந்தி. இதை பார்த்த இளைஞன், குருவே, உங்களோட மனசில் இருந்த அகங்காரமே இப்படி வெளியே வந்திருக்கிறது. வேடனை பசி தீர்க்க வந்த சக மனிதனாக நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் இழிவான மனிதனாக பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய குறை அப்படின்னு அந்த இளைஞன் குருவை பார்த்து சொன்னான். குரு அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். அந்த நிமிடத்திலிருந்து எல்லாரையுமே சக மனிதர்களாக பார்க்க துவங்கினார் அந்த குரு. குருவுக்கே பாடம் சொல்லி கொடுத்தான் அந்த இளைஞன். யார் மனதிலும் அகங்காரத்திற்கு இடம் இருக்கவே கூடாது. அகங்காரத்திற்கு இடம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகிவிடும். அகங்காரத்தை முதலில் நம் மனதிலிருந்து ஒழித்து எறிந்துவிட்டால் வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? கீழே குனிந்து உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறது, அந்த பாதையில் நீ எப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூட பார்த்திருக்க மாட்டாய். அந்த முட்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அந்த முட்கள் உன் காலை பதம் பார்த்ததால்தான் நீ உன்னையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய், உன் வாழ்க்கை பாதையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய்.
முட்கள் குத்தினது சிறிய வலியாகத்தான் இருக்கும். ஆனால் நீ கவனித்து உன் வாழ்க்கையையும் உன் வலியையும் சென்றால்தானே வெற்றியை அடைய முடியும். எனவே எப்பொழுதுமே எதை நினைத்துக்கொண்டு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய இலக்கை நீ எப்படி அடைய முடியும் என்பதை மட்டுமே உன் சிந்தனையில் நிறுத்திவிட்டு உன் பயணத்தை மேற்கொள். அப்பொழுதுதான் நீ செல்ல வேண்டிய பாதையில் நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும், நன்மை மட்டுமே நிறைந்து இருக்கும். எப்பொழுதுமே நீ செல்லும் பாதையில் சில தடங்கல்களும் வரலாம், பாதாள படுகுழியும் வரலாம். அதை உணர்த்துவதற்காகவே அந்த முட்களை வைத்து உன் பாதத்தை நான் பதம் பார்த்தேன். இதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் மிக கம்பீரமாக சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக நீ அடைவாய். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக ருசிக்கலாம். உனக்கு வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் வருகிறதே தவிர உண்மையாக உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவோ வேதனைப்படுத்தவோ வரவில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறதே, என் வாழ்க்கையில் மட்டும் சோகத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறதே என்று உன்னை பற்றி மட்டுமே நினைக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர்க்கென்று இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி சுழன்று கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் என்ன கர்மாவுக்கு விதிவிலக்கா? எல்லாமே கூடிய விரைவில் சரியாகிவிடும். அதற்கும் எதற்கும் துணையாக நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும் வரை தேவையில்லாத பிரச்சனையோ தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத மனவேதனையோ உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும். எது நிகழ்ந்தாலும் நமக்கு அது நன்மையாகவே நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. இன்று கஷ்டத்தை அனுபவித்தால் நாளை இரட்டிப்பு மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறோம் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு நன்மையாகவே முடியும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பாசமும் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை நீ. என்னை எப்பொழுதும் முழு மனதாக யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் என் பார்வையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். என்னை மீறி அவர்கள் வாழ்க்கையில் எந்த துயரமும் தீங்கும் நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நான் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் கூடவே இருந்து அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செயல்களையும் செய்து கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் தூக்கிவிட அனைத்துமாக நான் அவர்கள் அருகிலேயே இருந்து அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். என்னை யார் கூப்பிட்டாலும் உடனே அவர்கள் முன்பாக வந்து நிற்பேன். எனக்கு எதுவுமே பயணம் செய்வதற்கு எதுவுமே குதிரை வண்டியோ ரயில் வண்டியோ ஆகாய விமானம் இப்படி எதுவுமே தேவையில்லை. சாயி என்று ஒரு முறை அழைத்தால் போதும், ஓடோடி வருவேன். 7 கடல் தாண்டி இருந்தாலும் என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு நான் சர்வ நிச்சயமாக சாயியாகவே திகழ்வேன். உன் மனதில் உள்ளது என்ன என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும். நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே எனக்கு அனைத்துமே தெரியும். உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிச்சயமாக நிறைவேறும். உன் சாயி அதை நிறைவேற்றித் தருகிறேன். தைரியமாக இரு. உன்னை தாக்குவதற்கு யார் என்ன நினைத்தாலும் அது அனைத்துமே என்னையே சேரும். துணிந்து நின்று போராடு. இறைவன் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடனேயே இருந்து நம்மை காத்தருள்வார் இறைவன். நிர்கதியாய் நிற்கின்றேனே, எனக்கு உதவ யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே என்று வருந்தாதே. உன்னுடைய நிழல் கூட உனக்கு துணையில்லாத இடத்தில், துணையில்லாத நேரத்தில் நான் உனக்கு எப்பொழுதுமே என்றென்றுக்குமே துணையாகவே இருப்பேன்.
தைரியமாக இரு. உன் விதியை என்னால் மாற்ற முடியும். அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் வேண்டி விரும்பி பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், நான் உனக்கு தேவையானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தையும் நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னுடைய பூஜையில் மட்டும் மிக மிக கவனமாகவே இரு. நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். அந்த வழி சர்வ நிச்சயமாக மிக பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொண்டு சேர்க்கும் பாதையாகத்தான் இருக்கும். உன்னுடைய நல்ல மனது எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய நல்ல எண்ணமும் எனக்கு புரியாமல் இல்லை. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நீ செய்த கர்மா அப்படி என்பதை புரிந்து கொள். அவரவர் செய்த கர்மாவின் வினைகளை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும், அனுபவித்துதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் விதி. அவர்கள் கஷ்டம் செய்தும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு கொடுத்தும் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்ற உன்னுடைய கேள்வி சரியானதுதான். அவர்கள் செய்த கர்மா அப்படி. நீ இப்பொழுது நல்லது செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்குப்படி நீ என்ன செய்தாய் என்பது அந்த இறைவனுக்கு ஒருவனுக்கே தெரியும். அதற்கான பலனை தான் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறாயே தவிர, இப்பொழுது நல்லது செய்வதற்காக எந்த பலனையும் இது நாள் வரை நீ அனுபவிக்கவே இல்லை. அதற்கான காலமும் நேரமும் கூடி வரும். சர்வ நிச்சயமாக நீ நல்லது செய்வதற்கு, நீ நல்லது மட்டுமே நினைப்பதற்கு உனக்கான பொற்காலம் உனக்காக மிக விரைவில் காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த புது அத்தியாயத்தில், புது வாழ்க்கையில், புது இல்லத்தில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். நான் அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் சூட்டுவது மட்டுமே உன் சாயப்பாவின் பொறுப்பு. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும், பலித்தே தீரும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. நீ செய்ததற்கான பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். நீ செய்ததற்கான பலனை மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது. நீ கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது. அதேபோல் உன்னுடைய நல்ல எண்ணப்படி மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்கள் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடவும் முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வேலைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வேலைகள் முடியும் வரை, அந்த வாழ்க்கையை வாழும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வேண்டும். கழித்தேதான் தீர வேண்டும். வாழ்ந்தேதான் ஆக வேண்டும். நாம் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது போலத்தான் நம் எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுவார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க எண்ணவே மாட்டாய். உன் மனமே மாறிவிடும். நல்ல எண்ணங்களாக மாற்றம் பெற்றுவிடும். இந்த எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டால், என் அன்பு குழந்தா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய எண்ணம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியசாலி. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை கயிறு கட்டி இழுத்திருக்கிறேன். உன்னை என் பக்கம் திருப்பி இருக்கிறேன். உன் சாயிதேவா. வாழ்க்கையில் எதை செய்தாலும் எதை செய்வதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும். செயலில் இறங்குவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் செயலில் இறங்கிவிட்ட பிறகு இதை செய்தால் முன்னேறலாமா, வெற்றியை அடையலாமா என்ற எண்ணம் வரவே கூடாது. செயலில் இறங்குவதற்கு முன்பால் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை அடைவதே ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்கியமான செயலாகவே இருக்கும். சிந்திக்காமல் செயலில் இறங்குவது
ஏமாற்றங்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு சாயப்பா இருக்கிறார், நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு செயலில் இறங்கினால் நிச்சயமாக அந்த செயல் வெற்றிகரமான செயலாகத்தான் இருக்கும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது.